வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஜியாகிரஃபி சாப்டர் 3ல இருக்கிற ஃபஸ்ட்டு டீட்டெயில் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஸ்டேட் எனி 5 types ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஏதாவது 5 types ஆஃப் சாயிலும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 155லையும் 156லையும் இருக்கு. இதில் மொத்தம் 8 types ஆஃப் சாயில் இருக்கு நம்ம இந்தியாவில். அதை நம்ம செகண்ட் ஷார்ட் ஆன்சர்லையே பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு 5 types ஆஃப் சாயிலும் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சாயில் அலுவியல் சாயில், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் காதர். காதர்னா நியூ அலுவியல் சாயில். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். லைட் கலர்டு, மோர் சிலிசியஸ், அதாவது இந்த அலுவியல் சாயில் லைட் கலராக இருக்கும். சிலியஸ்னா சாஃப்ட். அப்போ அலுவியல் சாயில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செகண்ட் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். பங்கார். பாங்கர்னா ஓல்டு அலுவியல் சாயில். இப்போ அதோடைய நேச்சர் பார்க்கலாம். த ஓல்டர் அலுவியம் கம்போஸ்ட் ஆஃப் லைம் நோடல்ஸ் அண்ட் ஹேஸ் கிளேலி காம்போசிஷன். இட் இஸ் டார்க் இன் கலர். அதாவது இந்த ஓல்டு அலுவியல் சாயில் லைம் நோடல்ஸ்னால, அதாவது கால்சியம் கார்பனேட்னால ஆனது. அடுத்து அது டார்க் கலராக இருக்கும். இப்போ தேர்டு கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வென் தே ஸ்லோலி லூஸ். அதாவது ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் அதிலிருந்து கிடைக்கிற, அதாவது டெபாசிட் ஆகிற இந்த அலுவியல் சாயில் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபோர்த்து கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிச் இன் பொட்டாஷ், பாஸ்பரிக் ஆசிட், லைம் அண்டு கார்பன் காம்பவுண்ட்ஸ் பட் புவர் இன் நைட்ரஜன். அதாவது இந்த அலுவியல் சாயிலில் பொட்டாஷ், பாஸ்பரிக் ஆசிட், லைம், கார்பன் காம்பவுண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் கம்மியாக இருக்கும். இப்போ ஃபிஃப்த் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். நேச்சர் சாண்டி, கிளே, சில்ட். அதாவது இந்த அலுவியல் சாயில் சாண்டியா, கிளே போல சில்ட் மாதிரி இருக்கும். சில்ட்னா சாண்ட் டு கிளே மாதிரி இருக்கும். இப்போ அலுவியல் சாயிலுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன்னா எங்கெல்லாம் இந்த அலுவியல் சாயில் இருக்குன்னு பார்க்கலாம். கங்கா அண்டு பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ், பிளெயின்ஸ் ஆஃப் உத்தர் பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார் அண்ட் ரிவர் மவுத் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட். இங்கெல்லாம் இந்த அலுவியல் சாயில் இருக்கும். இப்போ செகண்ட் சாயில் பார்க்கலாம். பிளாக் சாயில். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபார்மேஷன் டிரைவ்டு ஃப்ரம் பாசல்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப். அதாவது டெக்கான் ட்ராப்பில் இருக்கிற லாவால இந்த பிளாக் சாயில் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். கலர் பிளாக் கலர் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் டைட்டேனியம் அயன். பிளாக் சாயில் பிளாக் கலரில் இருக்கும். எதனாலனா அதில் இருக்கிற டைட்டானியம் அயன்னால. தேர்டு கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட்ஸ், ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன், அலுமினியம், லைம் அண்டு மெக்னீஷியா. பிளாக் சாயிலில் கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட்ஸ், அயன், அலுமினியம், லைம், அப்புறம் மெக்னீஷியாலாம் இருக்குது. பிளாக் சாயிலில் பொட்டாஷ், லைம், அலுமினியம், கால்சியம், மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட், ஹியூமஸ்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ ஃபோர்த்து கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். நேச்சர் ஸ்டிக்கி வென் வெட். அதாவது ஈரமாக இருக்கும்போது ஒட்டிக்கும். ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்சர் ரிட்டன்டிவிட்டி. அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக தக்க வச்சுக்கும். இப்போ பிளாக் சாயிலோடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். பிளாக் சாயில் எங்கெல்லாம் இருக்குன்னா மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டியூஸ், கத்தியாவார் பெனின்சுலா, தெலுங்கானா, அடுத்து
நார்த்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா இங்கெல்லாம் இருக்கும். இப்போ தேர்டு சாயில் ரெட் சாயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபார்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபார்மேஷன் decomposition of ancient crystalline rocks like granites and gneisses and from rock type. அதாவது ஓல்டன் டேஸில் கிறிஸ்டலைன் ராக்ஸான கிரானைட்ஸு இந்த ஜெனசிஸ்லாம் டீகம்போஸ் ஆகும்போது இந்த ரெட் சாயில் ஃபார்ம் ஆகுது. இப்போ செகண்ட் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிச் இன் மினரல்ஸ் சச் அஸ் அயன் அண்ட் மெக்னீஷியம், டெஃபிஷியன்ட் இன் நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் லைம். அதாவது ரெட் சாயிலில் அயன் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும், நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்போரிக் ஆசிட், லைம்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ தேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். நேச்சர் லைட் டெக்ஸ்சர், போரஸ் ஃப்ரேபிள், presence of limited soluble salt. Clay fraction of the red soil generally consists of kyolitic minerals. அதாவது இந்த ரெட் சாயில் ரொம்ப லைட்டாக இருக்கும், நிறையா சாலியபிள் சால்ட்ஸ் அதில் இருக்கும், அதில் நிறையா கயோலிட்டிக் மினரல்ஸ் இருக்கும். கயோலிட்டிக் மினரல்ஸ்னால் அது ஒரு சிலிகேட் மினரல். இப்போ ரெட் சாயிலோட டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ரெட் சாயில் எங்கெல்லாம் இருக்கும்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் இருக்கும். இப்போ ஃபோர்த்து சாயில் லேட்ரைட் சாயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஃபார்மேஷன் formed in the regions where alternate wet and hot dry conditions prevail. It is formed by the process of leaching. இந்த லேட்ரைட் சாயில் எங்கே ஃபார்ம் ஆகும்னா ஆல்டர்னேட்டாக வெட்டு கிளைமேட்டும் ட்ரை கிளைமேட்டும் வரும்ல, அந்த ரீஜியனில் ஃபார்ம் ஆகும். இந்த லேட்ரைட் சாயில் லீச்சிங் ப்ராசஸில் இருந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ செகண்ட் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். Chemical properties composed of hydrated oxides of iron and aluminium. Laterite soil iron அடுத்து அலுமினியமோட ஹைட்ரேட் ஆக்சைட்ஸில் நால ஆனது. இப்போ தேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். நேச்சர் மோர் அசிடிக் ஆன் ஹையர் ஏரியாஸ், புவர் இன் ஹை லெவல், cannot retain moisture while plains they consist of heavy loam and clay and easily retain moisture. இப்போ லேட்ரைட் சாயிலோடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். இந்த லேட்ரைட் சாயில் எங்கெல்லாம் இருக்கும்னா அசாம் ஹில்ஸ், ஹில் சம்மிட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் ஒடிசா இங்கெல்லாம் இந்த சாயில் இருக்கும். இப்போ ஃபிஃப்த் சாயில் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸ் பற்றி பார்க்கலாம். Formation due to mechanical weathering caused by snow, rain, temperature variation. அதாவது இந்த ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் மெக்கானிக்கல் வெதரிங்னால ஃபார்ம் ஆகுது. மெக்கானிக்கல் வெதரிங்னா பெரிய பெரிய ராக்ஸ் சின்ன சின்ன பீசஸாக பிரேக் ஆகுறது. அதனால அது எதனால பிரேக் ஆகுதுன்னா ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறதுனால ஃபார்ம் ஆகுது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டெஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ், பாஸ்பரஸ் அண்ட் லைம். அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸில் பொட்டாஷ், பாஸ்பரஸ், லைம்லாம் கம்மியாக இருக்கும். அடுத்து நேச்சர் பார்க்கலாம். லைட், சாண்டி, தின் அண்ட் ஃபவுண்ட் வித் த பீசஸ் ஆஃப் ராக். தேர் கேரக்டர் சேஞ்சஸ் வித் த பேரண்ட் ராக்ஸ். வெரி ரிச் இன் ஹியூமஸ். ஸ்லோ டீகம்போசிஷன் மேக்ஸ் இட் அசிடிக். அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸ் லைட்டாக சாண்டியாக தின்னாக இருக்கும். அதில் ஒரு சில ராக் ப்ரீசஸும் இருக்கும். எந்த ராக்ல இருந்து ஃபார்ம் ஆகுதோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸ்லோவாக டீகம்போஸ் ஆகி ஃபார்ம் ஆகுறதுனால அது அசிடிக்காக இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா கோனிஃபரஸ்ட் ஃபாரஸ்ட் பெல்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் சிக்கிம், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கேட்ஸ் இங்கெல்லாம் இருக்கும். இதோட இந்த கொஸ்டின் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.